السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يزهد في الدنيا يحبك الله وزهد فيما عند الناس يحبك الناس، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்ல அருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மேலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களாக இறை நேசர்கள் என்றால் யார் என்ற தலைப்பிலே இறை நேசர்களுக்கான தகுதிகள் என்ன, இலக்கணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த தன்மைகளை, அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாமும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் உங்களுக்கு அந்த உபதேசங்கள் சொல்லப்பட்டது. அதனுடைய தொடரிலே சித்தீக்கீன்கள், சித்தீக் என்று சொன்னால் நபிமார்களை உண்மைப்படுத்தி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். அவர்களுடைய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால், மேலும் நபிமார்களுடைய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்களை அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். பொதுவாகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகின்றோம். தவறல்ல. அதுபோன்று மறுமை நாளையிலே நபிமார்கள், நல்லடியார்களுடைய அந்தஸ்தை அடைவதற்கான வழிகளை அறிந்து அதை நாமும் கடைபிடித்து அந்த நபிமார்களுடைய, நல்லடியார்களுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகின்றார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற நேரத்திலே நபிமார்கள் நல்லடியாரோடு இருக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற முடியும். இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாம் சொர்க்கத்திலே இருக்கின்ற பாக்கியத்தை பெற முடியும். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்டார், மத்தஸா, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்பதாக கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் பெரிதாக எதுவும் தயார் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் அஹப், யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு மறுமை நாளையில இருப்பார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற நேரத்திலே நபியோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குகின்றார். இது ஒரு நீண்ட தலைப்பு. நாம் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தஃசீர் ரூஹுல் பயான் என்ற கிதாபினுடைய 6வது பாகத்திலே 360வது பக்கத்திலே ஒரு செய்தி எழுதுகிறார்கள். நபிமார்கள் நல்லடியார்களுடைய அந்தஸ்தை பெற வேண்டும், அவரோடு மறுமை நாளிலே சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே 3 விஷயங்களை கடைபிடிங்கள் என்பதாக ஒரு இறைநேசர் கூறுகிறார். கால பாதுல் கிபார், ஒரு இறைநேசர் இப்படி கூறுகின்றார், சலாசத்துன் மின் அலாமாத்தி சிறுக்கி வல் உசூலு இலா மஹல்லில் அம்பியா. 3 விஷயத்தை கடைபிடிக்க நேரத்திலே நபிமார்கள் நல்லடியார்களுடைய அந்தஸ்தை பெற முடியும் என்பதாக கூறிவிட்டு முதலாவது கூறுகிறார்கள், இஸ்தாத்து கத்ரு துன்யா வல் மாலி மின் கல்பிக்க ஹத்தா தசீரு தஹபி வல் ஃபில்லத்தி இந்தக கத்துரா. கூறுகிறார்கள், உன்னுடைய உள்ளத்திலே இந்த உலகத்தின் ஆசையையும் பொருளின் ஆசையும் நீக்கிவிடு. அது ஒரு சின்ன காரியமா இல்ல. சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இந்த உலகத்தின் ஆசையையும் பொருளின் ஆசையும் நீக்கிவிடு. நீ எப்படி ஆக வேண்டும் என்று சொன்னார், உன்னுடைய உள்ளத்திலே தங்கமும் வெள்ளியும் மண்ணை போன்று இருக்குமானால் நீ உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் என்பதாக கூறுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த பொருள் கிடைத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றாயோ, ஒரு தங்க நாணயம் கிடைச்சிருச்சு, ஒரு தங்கம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு தங்க இடத்து 1 லட்சத்தை நீக்கிருச்சு. ஒரு என்ன செய்யறது, ஒரு பவுன் நமக்கு தங்கம் வாங்குகிற பாக்கியம் கிடைச்சு ஒரு பவுன் நம்ம வாங்கிட்டோம், எவ்வளவு நாம் சந்தோஷப்படுகின்றோமோ அதே மாதிரி ஒரு குறைவான ஒன்றிடத்திலே கிடைக்கிற நேரத்திலேயும் அதை கொண்டு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மனநிலை உனக்கு வந்துவிட்டார். உனக்கு கூடுதல் வருமானம் வருகிற நேரத்திலே எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கின்றதோ அதுபோன்று உடைய வருமானம் குறைவாக கிடைக்கிற நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை வந்துவிட்டார். ஆஹா, நேற்று இப்படி வருமானம் வந்துச்சு, இன்னைக்கு இந்த வருமானம் இப்படி ஆயிடுச்சு என்பதாக நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த இரண்டையும் சமமாக பார்க்கின்ற மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் நீ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இந்த இரண்டையும் கொடுப்பவன் அல்லாஹ். அந்த நிலைக்கு நாம் முதல்ல வாழும். நமக்கு நிறைய கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய அறிவாற்றல் முயற்சி என்பது இருக்கின்றது, வாஸ்தவம் தான்.
ஆனால் இந்த உலகத்திலே எது கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் யாருக்கு எதுவும் கிடைக்காது. அப்ப உனக்கு ஒரு உயர்ந்த ஒரு சன்மானம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுபோன்று உன்னுடைய வருமானங்கள் குறைகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. எது இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதன் மீது எனக்கு பற்றும் மோதமும் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்பக்கல்லாஹ். இந்த உலகத்திலே நீ பற்றற்றவனாக வாழ், அல்லாஹ் உன்னை நேசிப்பார். வஸஹது ஃபீமா இந்தன் நாஸ், மக்களிடத்திலே இருப்பதை விட்டு நீ பற்றற்றவனாக இரு, யுஹிப்பக்கன் நாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார்கள். ஒருத்தர் இருக்குது வச்சிட்டு போறாரு, அவருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கு? அவற்றை நாம் பழகிவிட்டு அதை நாம் அடைய விரும்புவதாக நாம் நாடுகிற நேரத்திலே, இடத்திலே நாம் உதவிக்கு போகிற நேரத்திலே தான் கண்ணிய குறைவு ஏற்படும். அவர் வசதியாக எதிர்பார்ற நமக்கு என்ன இருக்கு? அப்ப அவரிடத்திலே இருப்பதை விட்டு நாம் தேவையற்றவர்களாக, ஆசையற்றவர்களாக, அதை கண்டும் காணாதவராக நாம் இருந்து விட்டால் அவர் நேசிப்பார்கள். அதே மாதிரி தான் பெருமானா சொன்னாங்க, இந்த உலகத்தின் ஆசை இந்த உள்ளத்தை விட்டு நிறுத்திவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல எதுவுமே அல்லாஹ் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல, அல்லாஹ் கொடுத்தா வாங்கக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல. வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறை அமர்ந்திருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நடந்து போகிறார்கள். ஒரு தங்க வெட்டுக்கிளி முன்னால் விடுகிறது. போய் ஓடி போய் எடுத்தார். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்டான், உனக்கு தான் நான் நிறைய கொடுத்திருக்கேனே, இதை ஏன் எடுத்தா என்பதாக. அல்லாஹ் அதை ஒரு பரிசோதனையாக செய்தார். ஏனென்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர். அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ இவ்வளவு கொடுத்திருக்க, ஆனா இன்னும் ஏதாவது கொடுத்தாலும் கூட அவர் ஓடி போய் அவர் எடுப்பார். அவர் பேராசைக்காரர், அவர் உலகத்தின் ஆசை உடையவராக மலக்குகள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதற்காகத்தான் தங்க வெட்டுக்கிளியை முன்னால போட்டார், ஓடி போய் எடுத்தார். அல்லாஹ் கேட்டா, ஐயவே, உனக்கு நான் இவ்வளவு தந்திருக்கிறேனே, ஒரு வெட்டுக்கிளி ஒரு தங்க வெட்டுக்கிளியை முன்னால் உலக நேரத்தில் ஓடி போய் அதை எடுக்கிறாய், உடைய உள்ளத்தில் இவ்வளவு பேராசையாய் என்பதாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் அதை எடுத்ததற்கு காரணம் பேராசை அல்ல, உன்னுடைய அருள் என்னை நோக்கி வருகிற நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இல்லாவிட்டால் உன்னுடைய அருளை நான் உதாசீனப்படுத்தியதா ஆகிவிடும் அல்லவா? அதற்காக எடுத்ததாக நான் அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் தஆலா மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப அல்லாஹ் கொடுக்க நேரத்திலே பெற்றுக்கொள்ள கூடாது என்ற அர்த்தம் அல்ல. திருச்சி மாநகரத்திலே நீரடிய காலமாக இமாம் இருக்கிறார்கள். ஒரு தடவை பேசுகிற நேரத்தில் சொன்னாங்க, என்னை சில மக்கள் இப்படி சொல்லுவார்கள், வயசான காலத்துல இந்த அங்கே போய் ஓய்வு கொடுக்கிறாரு, இங்கே போய் ஓய்வு கொடுக்கிறாரு. பல நிஸ்வான்கள்ல பேராசிரியரா இருக்காரு, அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, தொல்லவனே ஓடுறாரு, இங்கிட்டு ஓடுறாரு, அங்கிட்டு ஓடுறாரு. மக்கள் சில மக்கள் என்னை குறை சொல்வாங்க. சொல்லிவிட்டு அது சொன்னாங்க, இரண்டு விஷயங்களுக்காக நான் செல்கின்றேன். ஒன்று, அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு, அந்த வருமானத்தை நான் தேடி போகவில்லை, என்னை நாடு ஒரு வரவு வருகிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கின்றார். அதை நான் உதாசீனப்படுத்துவது அல்லாஹ்வுடைய அருளை புறக்கணிப்பது. எனவே அல்லாஹ்வுடைய அருளை புறக்கணிக்க கூடாது என்பதற்காக ஓடுகிறேன் சொல்லிவிட்டு இந்த வரலாறு சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, நான் ஓதி கொடுக்க செல்வது என்பது காசுக்காக அல்ல. எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனை இருக்கு. அந்த பண பைத்தியமா உள்ள ஊரை நம்ம என்ன செஞ்சாலும் பணமாவே சொல்லுவான். இப்ப நம்ம பயம் இருக்க போறோம், என்ன சொல்லுவாங்க? கொடுக்கறது பத்த, ஆனா கிட்ட ஓடுறாரு, அன்னைக்கு ஓடுறார். நாமே நினைக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்திருக்கிறான். ஏதோ மக்களுக்கு போய் சொன்னா, உபதேசம் சொன்னா பயனாக இருக்கணும். ஆனா கெட்ட எண்ணங்கள் உள்ளவருக்கு கெட்ட சிந்தனை தான் வரும். அதை பத்தி பேசுறதுல தேவை.
அப்ப இப்படி விமர்சனம் நம்ம கடல் நேரம் வந்திருப்போம். சொன்னாங்க, நான் ஓதி கொடுக்க செல்வது என்பது ஒன்று அல்லாஹ் எனக்கு கொடுப்பதை நான் புறக்கணிக்க கூடாது என்பதற்காக. இன்னொரு செய்தி சொன்னாங்க, அந்த பிள்ளைகள் அத்தகையாக்கிற துவா செய்யும் இல்லையா, அல்லாஹ் வரிவாளி இருக்கிய வரி உஸ்தாதி, யாரா என்னுடைய பாவத்தையுடைய பெற்றோரின் பாவத்தை ஆசிரியர் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அந்த பிள்ளைகள் துவா செய்யும் இல்லையா, அந்த பிள்ளைகளுடைய துவாவுக்காக நான் செல்கிறேன் சொல்லுவா. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பது அல்ல. இதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்காவிட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆசையை இந்த உள்ளத்தை விட்டு எடுத்து விடு, நீ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வரலாற்றில் ஒரு செய்தி வரும். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகதாதுல இருக்காங்க. பெரிய செல்வந்தர், சொந்தமா கப்பல் வச்சு வியாபாரம் பண்ணவங்களே பெரிய செல்வந்தர். அவரை பார்ப்பதற்கு இப்னு ஜௌசி என்ற ஒரு பெரிய அறிஞர் செல்கின்றார். பகதாதுல போய் இறங்கினாரு. இறங்கின உடனே அவருடைய வீடு எதுன்னு அவருக்கு தெரியல. ஒருத்தர் கேட்டாரு, வீடு எது? அவர் கூட்டிட்டு போனார். போகிற நேரத்துல வழி நெடுகிலும் ஏராளமான சொத்துக்களை காண்பித்து இது போல அவர்கள் பார்க்க சொன்னார். இது அவர்கிட்ட இது அவற்றையும் காமிச்சுட்டே வந்தார். வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு சென்ற உடனே ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசிக்கிட்டு பிறகு விடைபெறுகிற நேரத்திலே இப்னு ஜௌசி ஒரு கேள்வி கேட்டார். நான் இந்த ஊரிலே இறங்கிய போது உங்களுடைய வீடு எனக்கு தெரியவில்லை. எனவே ஒரு இடத்துல நான் கேட்டேன், அந்த வீட்டை அடையாளம் காமிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஆனால் வருகிற நேரத்திலே நிறைய சொத்துக்களை காண்பித்து இதெல்லாம் உங்களுக்கு புரியுது என்பதாக அவர் கூறினார். உண்மையா என்பதாக கேட்கிறார். யார்? இப்னு ஜௌசி கேட்கிறார். மிகப்பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர். ஹவுசுலாவும் சொன்னாங்க, ஆமன் சொன்னாங்க. அடுத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர் எப்படி இறைநேசராக இருக்க முடியும்? அவர் கேட்டார். உலகடைய சொத்துக்கு சொந்தக்காரர் எப்படி ஒரு இறைநேசராக இருக்க முடியும் என்பதாக ஹவுசுலாவும் எப்படி சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்க. இன்ன மாஃபில்லர் லிஃபில்லாரும், எது பூமியிலே இருக்கின்றதோ அது பூமியிலே இருக்கிறது. வலைச மாஃபி கல்வி கைருல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்ப என்ன அர்த்தம்? பயான தெளிவாக நீங்கள் கேளுங்க. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம். எவ்வளவு நமக்கு சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் ஹலாலான வழியிலே நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம், பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்க்கலாம். தவறு அல்ல. அந்த உலகம் என்பது உள்ளத்திலே குடிகொள்ளாமல் இருந்து விட்டால், இந்த உள்ளத்திலே அல்லாஹ்வை நீங்கள் வைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இரண்டாவதாக நேராச்சு இஸ்காத்து ரூயத்துல் ஹல்கி அன் கல்பிக்க பஹைசு லா தல்தஃபித் இலா மதஹிம் வ தம்பிஹிம் ஃபகன்னஹும் அம்வாத்துன் வ அன்த வஹீதுன் ஃபில் அர்த். என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய உள்ளத்திலே மனிதர்களுடைய புகழையும் இகழையும் எடுத்து விடு. நீ எப்படி உன்னுடைய காரியத்தை செய்யும் நம்பியும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய உள்ளத்திலே மனிதர்களுடைய புகழையும் இகழையும் எடுத்து விடு. நீ எப்படி உன்னுடைய காரியத்தை செய்யணும்டா, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் போட்டிருந்தார், நல்லா இருந்துச்சு படிச்ச காலையில. உன்னுடைய சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம குரூப்ல என்னுடைய சேவை எப்படி இருக்கும் அப்படின்னா, மனிதர்களுடைய புகழை கண்டு நீ மயக்கி விடாதே, அவனுடைய இகழை கண்டு நீ துவண்டு விடாதே. உன்னுடைய சேவை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்திலே எல்லோரும் மௌத்தாகிவிட்டார்கள், நீ மட்டும் தனியாக இருந்தால் அந்த வணக்கத்தை எப்படி அல்லாஹ்வுக்காக செய்வாயோ அதே மாதிரி நீ செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினை செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை கரும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன செய்தாலும் அதை 4 பேர் புகழுவாங்க, 4 பேர் இகழுவாங்க. இது யதார்த்தமானது.
ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அதே நேரத்தில் புகழக்கூடியவர் இகழவும் செய்யலாம், இகழக்கூடியவர் புகழவும் செய்யலாம். எல்லாமே நடத்து. சொன்னாரு, நான் அவருக்கு ஒருத்தருக்கு அந்த பள்ளியுடைய தலைவருக்கு ரொம்ப ஃபிட்டா இருந்தாலும் ஃபிட்டா இருக்கே சொல்லுவாங்க, எங்க அஜர்த்து மாதிரி பயான் செய்ய முடியுமா சொல்லாரு. கொஞ்சம் காலம் வச்சு 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னார், இவரு பயானா பண்றாரு, ஒரே கதை சொல்லிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருக்கார், எப்ப பார்த்தாலும் கதை தான் சொல்றாரு. உலகத்தை ஏற்க சொல்ல சொன்னால் மனிதனுடைய மனநிலை எப்படித்தான் நாம் என்ன செய்யறாங்க, நாம் அவருக்கு பிடிக்கிற நேரத்திலே அவ புகழ்வா, அவங்களுக்கு பிடித்தது மாதிரி செய்திகள் சொல்லுகிற நேரத்திலே புகழப்படுகின்றது. அவங்களுக்கு செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் பாவங்களை சொல்லுகிற நேரத்திலே அவருக்கு என்ன செய்யறாங்க, குறை சொல்வார்கள். ஆனால் சொல்கிறார்கள், நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் குறிக்கோளாக மனதிலே பதிய வைத்து நீ செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும். நான் செய்யக்கூடிய வணக்கத்திலே அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். யா அல்லாஹ், இந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகிவிடுமோ என்பதாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுக்காகவே இந்த காரியத்தை செய்ய வேண்டும். மனிதர்கள் என்னமோ சொல்கிறார்கள், அதுக்காக திமுறா நடக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய தேவையில்லை. நம்முடைய நோக்கம் அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்தல். அதுல ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ, அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்க வேண்டும். அதான் ஒவ்வொரு வணக்கத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தை மன்றாட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்தவன் என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் உனக்காக என்னுடைய கடமையை நான் செய்ய பணியை செய்தேன், இதிலே குற்றம் குறைகள் இருந்தால் இதை மன்னித்து விடு, இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். எனவே வணக்கத்தை செய்கிற நேரத்திலே நம்முடைய குறிக்கோள் அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும். வரலாற்றில் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பலக தேசத்தினுடைய அரசராக இருந்தவர், ஞானியாக ஆனவர், மிகப்பெரிய இறைநேசர். இடையில கூட அவரை பத்தி நான் ஜும்மால சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், லேசா நான் சொல்லிடுறேன். அவர் எவ்வளவு பெரிய ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தவர் தெரியுமா, ஒரு உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஒரு தடவை என்ன செய்யறாங்க, இரவிலே அறைக்கு படுப்பதற்காக உறங்குவதற்கு செல்கிறார். அந்த அறையை சுத்தம் பண்ணுகின்ற, அந்த அறையை சுத்தம் பண்ணி அந்த பூக்கள் எல்லாம் தூவி நறுமணங்களை வந்து என்ன செய்யறது, நறுமணங்களை பரவ வைக்கின்ற அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, பூக்கள்லாம் தூவி ஸ்ப்ரேலாம் அடிச்சதுக்கு பிறகு லேசா அந்த பெட்ல படுத்து பார்த்தா, உட்கானோ படுத்து அப்படியே தூங்கிட்டா. அரசர் வர்றாரு, பார்த்தாரு, ஏன் பெட்ல இவ படுத்திருக்காக சொல்லி அடிச்சார். சாட்டை எடுத்து அடிக்கிற நேரத்திலே அவள் அழுதவள் திடீர்னு சிரித்தார். அவங்க எப்படி இறைநேசராக ஆனாருங்கிறப்ப ஒரு சின்ன செய்தி நான் சொல்றேன். அவள் அழுதவர் என்ன, அழுதவள் சிரித்தாள். கேட்டாங்க, என்ன ஆசீர்வதாக? அவள் சொன்னால், நான் அழுததற்கு காரணம் உன்னுடைய அடி தாங்க முடியாமல் அழுதேன். சிரித்ததற்கு காரணம் சிறிது நேரம் இந்த உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக, இந்த உயர்தரமான வாழ்க்கை நான் வாழ்ந்ததற்காக, படுத்ததற்காக வேண்டி நீங்கள் என்னை அடித்தீர்கள். கடமையை மறந்து, இது என்னுடைய கடமையை மறந்து இங்க படுக்கக்கூடாது, சுத்தம் பண்ணதா இது வேலை. என்னுடைய கடமையை மறந்து சற்று நேரம் நான் படுத்ததற்காக வேண்டி இப்படி தண்டிக்கப்படுகிறேன் என்று சொன்னால், படைத்தவனை மறந்துவிட்டு காலம்பெல்லாம் படுத்திருக்கின்ற உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்து சிரிப்போதாக சொன்ன போதுதான் அவர் அரச வாழ்க்கை தொடர்ந்து ஞானியாக ஆனார். இப்ராஹிம் அதுவும் அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர். அவர் எவ்வளவு பெரிய அறிவாற்றல் படைத்தவர் தெரியுமா? ஒரு தடவை சொன்னார், மனிதனி வாழ்க்கையை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் திறந்திருப்பதை மூடிவிடு, மூடியிருப்பதை திற, வாழ்க்கையை வெற்றியர்வாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? திறந்திருக்கின்ற வாயை மூடிவிடு,
தேவையற்ற வார்த்தைகளை பேசாதே. மூடி இருக்கின்ற பணப்பெட்டியை திறந்து தான தர்மங்கள் செய், நீ இரவு உலகத்தில் வெற்றி அடைவதாக சொல்வார்கள். அதுவும் அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல அவங்களுடைய சொந்த ஊர்ல ஏன்னு செய்யறாங்க, பொருட்களை வாங்கி விட்டு என்ன செய்யறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க, காசை கொடுக்கறாங்க. காசை கொடுத்த போது அதை வாங்கி கொண்ட அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த காசு செல்லாது, இந்த காசு செல்லாது. அதனால செல்லாதுன்னு சொல்றார். செல்லாதுன்னு சொன்னா உங்க தேவை அழுகிறாங்க. அவர் சொன்னார், ஏன் நீங்க அழுகுறீங்க, நீங்க வேண்டாம், இந்த நம்ம ஊருக்காரர் தானே, ஒரே ஊருக்காரர், நீங்க பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள், பிறகு காசு தரலாம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இந்த காசு செல்லாது என்று சொன்னால் என்னிடத்தில் வேறு காசு இப்போது இருக்கின்றது, இதை கொடுத்து வேறொரு பொருளை, வேறொரு காசை, நல்ல காசை கொடுத்து இந்த பொருளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் மறுமை நாளை நினைத்து பார்க்கின்றேன், என்னுடைய அமல்கள் எல்லாவற்றிலே சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்திலே இதெல்லாம் செல்லாதாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டால், புறக்கணித்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்பதை நினைத்து அழுகிறேன் சொன்னாங்க. என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறை சொல்வான், எவன் இந்த உலகத்திலே பேருக்காக புகழுக்காக வேண்டிய நற்செயல்களை செய்கின்றானோ அது அனைத்தின் மறுமை நாளையிலே பரத்தப்பட்ட புழுதியாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் அல்லாஹ் தஆலா புழுதி என்று கூறுகிறான்? மண்ணை கொண்டு பயன் இருக்கும், புழுதியை கொண்டு என்ன பயன் இருக்கும்? எப்படி காற்று அடித்தால் புழுதி பறந்து சென்று விடுகின்றதோ, இந்த உலகத்திலே பேருக்காக புகழுக்காக செய்கின்ற எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ் தஆலா பறக்க செய்து விடுவான். அதனால அழிவாக சொன்னாங்க. இதைத்தான் இரண்டாவதாக கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள் சொன்னா, நீ செய்கின்ற காரியம் அது வணக்கமாக இருக்கலாம், வாழ்வில் உதவியாக இருக்கலாம், எதை செய்தாலும் சரி, மனிதனுடைய புகழையும் இகழையும் நீ பொருட்படுத்தாமல் உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று இஹ்லாசி மன தூய்மையை வைத்துக் கொண்டு நீ செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீ பெற்றுக் கொள்ள முடியும், நபிமாருடைய அந்தஸ்தை நீ பெற்றுக் கொள்ள முடியும். மூன்றாவதாக கூறுகிறார்கள், அஹ்காமு சியாசத்த நஃப்ஸி ஹத்தா யகூன ஃபர்ஹுக மினல் ஜூஇ வ தர்கி ஷஹவாத்தி கஃபரகி அப்னாஇ துன்யா பிஷ்திதாஇ வ நைதி ஷஹவாத்தி. மூன்றாவது என்னவென்று சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே வறுமை வருகிற நேரத்திலே, நீ பாவங்களை விடுகிற நேரத்திலே நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்படி என்றால், இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வயிறு நிரம்ப சாப்பிடுவதிலே, அதாவது வசதியாக வாழ்வதிலே, அவர் பாவத்தை செய்கிற நேரத்தில் எப்படி மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, அது போன்று உடைய வாழ்க்கையிலே வறுமை வாட்டுகிற நேரத்திலே, வாழ்க்கையில வறுமை வாட்டுகிற நேரத்திலே, பாவங்களை விட்டு உன்னை தற்காத்துக் கொடுக்கிற நேரத்திலே உடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டால் நீ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில வறுமை வருகிறது, கஷ்டம் வருகிறது, அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். ஹதீஸிலே ஒரு செய்தி வரும், பெருமானாரிடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்பதாக. பெருமானார் கேட்பார்கள், என்ன சொல்லுகிறாய் என்பதற்கு தெரிகிறதா என்பதாக. தெரிகிறது, உண்மையிலே நேசிக்கிறேன் என்பதாக. பெருமானார் சொல்வார்கள், என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் பள்ளத்தை நோக்கி விரைகின்ற வெள்ளத்தை போன்று என்னை நேசிக்கக்கூடியவனுக்கு வறுமை வரும் தயாராக இருப்பதாக சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வறுமைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. அல்லாஹ்வினை விரும்புகின்றான், சோதிக்கிறார். பெருமாளா சொல்வாங்க, அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்வை சோதிப்பார். அவனுடைய வாழ்க்கையிலே வறுமைகள் கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்குமானால். அடுத்து சொன்னாங்க, தர்க்கு ஷஹவாத்தி, பாவத்தை விடுகிற நேரத்திலே உடைய உள்ளம் சந்தோஷப்பட்டால், எப்படி பாவத்தை செஞ்சாலும் சந்தோஷப்படுவான். அவரது உலகத்தின் மக்கள் ஒரு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, நான் பாவம் செய்யாமல் யோக்கியனாக வாழுகிறேன் என்று சொன்னார். அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
அல்லாஹ் தன் திருமறையை சொல்வான், வாம்மாமில் ஹாஃப மகாம ரப்பிஹி வன்னஹதஸ்ஸலஹா ஃபைனல் ஜன்னத்திஹில் மக்வா. யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதை நினைத்து பயந்து பாவத்தை விட்டும் தன்னை தடுத்துக் கொண்டான். பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு, எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, உடலில் ஆற்றல் இருக்கிறது, படம் இருக்கிறது, ஆனாலும் கூட நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், அது சொர்க்கவாதி என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வறுமை வருகிற நேரத்தில், கஷ்டம் வருகிற நேரத்தில் நீ ஏற்றுக்கொண்டு பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நீ வாழ்ந்தால் அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும், நபிவாவுடைய அந்தஸ்தை பெற முடியுமாக கூறுகிறார்கள். இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்